நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைப்ரஸ் அது முடிச்சுட்டு அப்படியே கனடா, இப்போ கனடா முடிச்சுட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் குரேஷியாவுக்கு போக போகிறார். 3 நாடுகளினுடைய பேருமே சீல ஸ்டார்ட் ஆகுது. இதில் சைப்ரஸ் விசிட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசிட் அது. G7 சமிட்டை பற்றி நம்ம பேசலாம். கனடாவில் G7 சமிட் முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டரை சந்தித்து முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த சைப்ரஸ் விஷயத்துக்கு நான் வர்றேன். ஏன்னா அந்த சைப்ரஸுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போக போகிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். துருக்கிக்கும் சைப்ரஸுக்கும் என்ன பிரச்சனை, நம்மளுடைய பிஎம்னுடைய விசிட் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அங்கே போய் அவங்க என்ன முக்கியமான விஷயங்கள் பேசினாங்க, என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களே. அதுக்கடுத்து பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் நாளைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க போகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக தெரிகிறது. ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி சீஃபை அமெரிக்கன் பிரசிடென்ட் சந்திக்கிறாங்க அப்படின்னா இது யூஸ்வலாக அவ்வளோவா நடந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 20 ஆண்டுகள் இந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கு நடந்திருக்காது. இப்போ ஆர்மி சீஃபுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ட்ரம்ப் வந்து அவரை ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்கிறார். இந்த சைப்ரஸ் நியூஸுக்கு நான் வர்றேன். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சைப்ரஸுக்கு சென்றடைகிறார். அங்கே சைப்ரஸ் நாட்டினுடைய பிரசிடென்ட் கிறிஸ்டோடோ டவுலிடஸ் அவரோட சேர்ந்து எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா சைப்ரஸினுடைய வடக்கு பகுதியான நார்தர்ன் சைப்ரஸை, அது வந்து துருக்கியினுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்திருக்கு, அந்த பகுதியை பார்வையிடுகிறார். இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு இருநாட்டு தலைவர்கள் ஒரு இடத்துல இருந்து பேசுகிறாங்க, பைலேட்ரல் டாக்ஸ் நடத்துகிறாங்க, ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் யூஷுவல். மற்ற நாட்டை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா கூட வந்து ஓகே. ஆனால் இன்னொரு நாடு ஆக்குபை பண்ணி இருக்கக்கூடிய இடத்த 2 பேருமே கையை காமிச்சு பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து பேசுகிறாங்க. ஸோ இப்போ இந்த நார்தர்ன் சைப்ரஸ் விஷயத்தை இந்தியா எந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சைப்ரஸுக்கு எந்தளவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்றத இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நார்தர்ன் சைப்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வர்றேன், அதனுடைய சின்ன ஒரு வரலாறு இருக்குது. நார்தர்ன் சைப்ரஸ் அப்படின்றது சைப்ரஸோட ஒரு பகுதி, ஆனால் துருக்கியினுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு இருக்கு. துருக்கியினுடைய படைகள் அங்கே இருக்கிறாங்க. இந்த நார்தர்ன் சைப்ரஸ் 1974 துருக்கி வந்து கைப்பற்றுறாங்க. ஏன் அப்படின்னா கிரீஸ் வந்து சைப்ரஸை ஒட்டு மொத்தமாக அனெக்ஸ் பண்ண போகிறாங்க, அவங்க நாட்டோட சேர்த்துக்க போகிறாங்க, அப்படி ஒரு இராணுவ புரட்சி சைப்ரஸில் வெடிக்குது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நார்தர்ன் சைப்ரஸை அவங்க பிடிக்கிறாங்க. இந்த நார்தர்ன் சைப்ரஸில் துருக்கி இனத்தவர்களும் வந்து இருக்கிறாங்க, துருக்கியை சேர்ந்தவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால இதை வந்து துருக்கி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே துருக்கியினுடைய நோக்கம் என்னன்னு தெரியல, அவங்க பாகிஸ்தான் மாதிரி தான். இப்போ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எப்படி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்கோ அதேமாதிரி சைப்ரஸினுடைய வடக்கு பகுதி வந்து துருக்கியின் கைவசம் உள்ளது. அந்த இடத்த ஒரு தனி நாடாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி துருக்கி முயற்சித்தாங்க, ஆனால் யாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ சைப்ரஸ் அப்படின்னா இந்த உண்மையான சைப்ரஸ் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியது தான். ஸோ இந்த இடத்துல பார்டரில் நின்றுட்டு வடக்கு பகுதியில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு. இப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துருக்கியினுடைய ட்ரோன் வந்து அவங்க சைடு, அவங்களுடைய வான்பரப்பு சைடு இதெல்லாம் டோட்டலாக கண்காணிச்சிட்டு இருந்திருக்கு, எல்லைக்கு அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக துருக்கி வந்து சைப்ரஸினுடைய வடக்கு பகுதியில் ட்ரோன்ஸை வந்து சர்வேலன்ஸுக்கு விடுறது, பார்டரை ஒட்டி ட்ரோன்ஸை பறக்க வர்றது, ஸோ இந்த மாதிரி சைப்ரஸை தொந்தரவு பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. சைப்ரஸுக்கும் துருக்கிக்கும் சுத்தமாக வந்து ஆகாது. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் நம்ம சைப்ரஸுக்கு ட்ரோன்ஸை வழங்கி, அதாவது சர்வேலன்ஸ் ட்ரோன், அப்புறம் வந்து லாய்ட்ரிங் ட்ரோன்ஸ், அதாவது அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ட்ரோன்ஸையும் நம்ம வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அர்மீனியாவுக்கு நம்ம எப்படி உதவி பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி சைப்ரஸுக்கு நம்ம உதவி பண்ண போகிறோம். அதனால தான் பார்டர் ஏரியாவே போயிட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு விஷயத்தில் சைப்ரஸ் வந்து இந்தியாவை என்கரேஜ் பண்ணுறாங்க. எதற்கு அப்படின்னா, ரெகுலர் போர்ட் கால்ஸ் இருக்கணும், இந்திய போர்க்கப்பல்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சைப்ரஸினுடைய போர்ட்ஸுக்கு வரணும், இங்கே வந்து ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் பண்ணணும், இங்கே ஜாயிண்ட் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணலாம், மேரிடைம் ஸ்பேஸை சைப்ரஸினுடைய கடற்பகுதிகளை பயங்கரமாக செக்யூர் பண்ணணும். ஸோ அதற்கு இந்தியாவும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சைப்ரஸோட ஒரு நல்ல டைப்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் அப்படின்னா, சைப்ரஸ் அவங்க நாட்டினுடைய அந்த பகுதிகளுக்கு இன்டிமிடேட்டிங்காக துருக்கியினுடைய போர்க்கப்பல் அவங்களுடைய கடற்பகுதியை ஒட்டி வந்தாலோ, ஏதாவது பிரச்சனை மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஜாயிண்ட் ட்ரில்லு, ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்படின்ற அந்த பேரில் சைப்ரஸுக்கு ஆதரவாக போர்க்கப்பலை அனுப்பலாம். எப்படி துருக்கியினுடைய போர்க்கப்பல் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு வந்ததோ அதே மாதிரி நம்மளுடைய வார்ஷிப் வந்து சைப்ரஸ் நாட்டினுடைய துறைமுகங்களில் இருக்கும். ஸோ இது துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் அப்படின்னே சொல்லலாம். இந்தியன் வார்ஷிப்பினுடைய கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். எதிரி நாட்டினுடைய போர்க்கப்பலை பெரிய பெரிய டெஸ்ட்ராயர், நம்மளுடைய டெஸ்ட்ராயரை வச்சு வந்துட்டு நம்ம தடுக்க முடியும், அவங்களுடைய பாதைகளை வந்து மாற்ற முடியும், நம்மளால் டிட்ரு பண்ண முடியும்.
ஸோ இந்த ஒரு பெரிய ஹெல்ப்பை நம்ம வரப்போகிற காலங்களில் சைப்ரஸுக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய போர்க்கப்பல் இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் சொன்ன மாதிரி இனிமேல் அடுத்தடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக சைப்ரஸ் நாட்டிற்கு போகிறது நண்பர்களே. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் பயங்கரவாதத்தை பெரிய அளவுக்கு கண்டித்து பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பெரிய அளவுக்கு கண்டித்து பேசியிருக்கிறாங்க. பெஹல்காம் தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை சைப்ரஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த தாக்குதலுக்கு காரணமாக இருப்பவர்களை கண்டிப்பாக தண்டிக்கணும், அவங்கள பிடிச்சி அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சைப்ரஸ் இந்தியாவிற்காக இந்த பெஹல்காம் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எந்த நாடுமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் அப்புறம் யூரோப்பியன் யூனியன் பயங்கரவாதிகளுக்கு பயங்கரவாத அமைப்புகளின் மீது மிகப்பெரிய நடவடிக்கையை எடுக்கணும். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்களுடைய ரெசல்யூஷன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு சைடுமே இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சைப்ரஸில் இந்தியாவினுடைய முதலீடுகள் அதிகரிக்கணும், அதே மாதிரி சைப்ரஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணணும். இதற்காக நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு டீல் போட்டிருக்கிறாங்க, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு அவங்களுடைய பங்குகளை லிஸ்ட் பண்ணுவதற்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் யாரோட போட்டிருக்காங்க அப்படின்னா யூரோ பேங்க் ஆஃப் சைப்ரஸோட போட்டிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் சைப்ரஸில் நம்மளுடைய யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சைப்ரஸை சேர்ந்த முக்கியமான தொழிலதிபர்களை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாத்தையுமே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரியே நம்ம சைப்ரஸினுடைய துறைமுகங்களில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடாரில் நம்ம யூரோப்புக்குள்ளே போவதற்கு சைப்ரஸினுடைய துறைமுகங்கள் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கோம் அப்படின்னு நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்கிறோம். இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடாரை பற்றின உங்களுக்கு தெரியும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதை இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கானமிக் காரிடார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரிடார் வருவதையே துருக்கி விரும்பலை. அந்த காரிடார் வந்தால் அதில் துருக்கி தான் இருக்கணும், அதுக்கு பதிலாக எங்களுடைய எதிரிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எர்டோகனுடைய அந்த போக்கு எல்லாமே ரொம்ப விஷமத்தனமானதாக இருக்கிறது. அதனால் எங்களை விட்டுட்டு இந்த காரிடாரை இவங்க அமைச்சாங்க அப்படின்னா அதை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் இன்டெரக்டாக மிரட்டுறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம துருக்கிக்கு ஒரு பெரிய பதிலடியை கொடுத்தாகணும். இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயமே அதுக்கு போதுமானது தான் நான் சொல்லுவேன். சைப்ரஸுக்கு நம்ம போயிருக்கிறது துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கோம். ஏன்னா கடந்த 20 ஆண்டுகளில் எந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் சைப்ரஸுக்கு போகல. கடைசியாக 2002 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சைப்ரஸ்க்கு போயிருந்தார். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1982 இந்திரா காந்தி அம்மா போயிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போயிருக்காரு. இல்லை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ மேக் பண்ணியிருக்கக்கூடிய விசிட் தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விசிட் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. சரி, இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன். என்னென்னா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனீர் நாளைக்கு, அதாவது இந்திய நேரப்படி நாளைக்கு சந்திக்க போகிறார். அமெரிக்க நேரப்படி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு ஒயிட் ஹவுஸில். ஸோ இதற்கு முன்னாடி ஆர்மி சீஃப் அசிம் முனீர் அமெரிக்கன் மிலிட்ரி பரேடுக்கு சனிக்கிழமை போகிறார் அப்படின்ற அந்த செய்திகள் வந்தது. அதான் அமெரிக்கா இல்லை அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் மறுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்தி வந்திருக்குன்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட தனியாக இவர் ஒரு ப்ரைவேட் லஞ்ச் சாப்பிடுவார், யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க, ஒரு ப்ரைவேட் டிஸ்கஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரானுக்காக பாகிஸ்தான் மக்கள், பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் எல்லாம் அப்படியே சில்லறைகளை சதற விடுறாங்க. ஈரானை எதுவும் முன்னேறக்கூடாது, நாங்கள் ஈரானுக்கு உறுதுணையாக நினைப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈரானுக்கு எதிராக யுத்தம் புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவோட உட்காந்து பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் சாப்பிட்றாரு. இதுதான் பாகிஸ்தானினுடைய இரட்டை வேடம். எந்த அளவுக்கு ஒருத்தவங்களால இவ்வளோ கேவலமாக இருக்க முடியும்? யாராலையுமே இந்த அளவுக்கு கேவலமாக இருக்க முடியாது. நான் வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் ஒன்று பண்ணுறது, இன்னொரு பக்கம் அவங்களுடைய இராணுவம் வேற ஒரு விஷயத்த பண்ணுறது. ஸோ இப்படி தான் 1950களிலிருந்து இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு டபுள் கேம் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஆடி இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரலாக அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டோட கனெக்டாக இருக்கக்கூடியவங்க, அங்கே இருக்கக்கூடிய சிஐஏ. ஸோ அவங்க தான் முக்கியமான அமெரிக்கன் பாலிசிஸை கொண்டு வர்றது. ஒரு சில அரசியல்வாதிகள், அமெரிக்க இராணுவம், பென்டகன், ஸோ இவங்கெல்லாம் ஒரு பாலிசியை ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பாகிஸ்தான் இராணுவம் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் பாலிசிஸை பெரிய அளவுக்கு கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒன்று இஸ்ரேல் சொல்கிறத கேட்கணும், ஈரானை அடிக்கணும், இன்னொன்று மாதிரி பாகிஸ்தான் ஒரு முக்கியமான செக்யூரிட்டி பார்ட்னராக வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்களை செஞ்சு வந்துட்டுருக்காரு. இப்போ அசிம் முனீர்கிட்ட ட்ரம்ப் முக்கியமாக என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவார் அப்படின்னா, எங்களுடைய
ஃபைட்டர் ஜெட்ஸு, எங்களுடைய சர்வேலன்ஸ் பிளேன்ஸ், எங்களுடைய ட்ரோன்ஸ், உங்களுடைய வான்பரப்பை பெரிய அளவுக்கு பயன்படுத்தணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னும் பெரிய அளவுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதுனால உனக்கு மதிப்பளித்து ஒரு லஞ்ச் வந்துட்டு நான் கொடுக்குறேன், அந்த லஞ்சே உனக்கு போதுமானது அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்கை ஒரு எலும்பு துண்டை போடுற மாதிரி அசிம் முனீரை வந்து ட்ரம்ப் இன்வைட் பண்ணியிருக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாருமே செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாகிஸ்தானினுடைய மேற்கு பகுதி, அதாவது இந்த பலுச்சிஸ்தான் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் அமெரிக்காவினுடைய சர்வேலன்ஸ் பிளேன்ஸு, டிரான்ஸ்போர்ட் பிளேன்ஸ் எல்லாம் வான்பரப்பில் பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த செய்திகள் வந்துட்டு இருக்கிறது. நாம் ஆல்ரெடி பார்த்தது தான், நூர்கான் ஏர்பேஸ் வந்து முழுக்க அமெரிக்கா பெரிய அளவுக்கு பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம தாக்கி அடித்தது தான் பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு கோவம், எப்படி பாகிஸ்தானினுடைய நூர்கான் பேஸை இந்தியா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தளவுக்கு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் பல விஷயங்களில் ரொம்ப மோசமான அந்த டீப் ஸ்டேட் பாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, உளவு அமைப்புகள் சேர்ந்து சத்தம்லாம் ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்களா, அது எல்லாமே தவறான காரியமாக தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் இணைஞ்சு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் இங்கே யாருக்கு ஒரு பெரிய ஒரு அவமானம், ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னா, இம்ரான்கானினுடைய ஆதரவாளர்கள் அசிம் முனீரை எப்படியாவது அவரோட மரியாதையை குறைச்சிடணும், ஆர்மி சீஃப்லேருந்து வெளியேற்றிடணும், அதாவது அடுத்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாங்க. அமெரிக்காவில் நிறையா போராட்டங்களை நடத்தினாங்க, நிறையா முக்கியமான அமெரிக்கன் லா மேக்கர்ஸ்லாம் போயிட்டு வந்து சந்திச்சாங்க. இப்போ அசிம் முனீர் வந்து அமெரிக்காவுக்கு வந்திருந்தப்பவே அவங்க பெரிய அளவுக்கு போராட்டம்லாம் பண்ணாங்க. அவர் நுழையிற அந்த இடத்துல ஒரு பில்டிங்குள்ளே போகிறாரு, வெளியிலேருந்து பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி இம்ரான்கான் சப்போர்ட்டர்ஸ்க்கு ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய கெட்ட செய்தியை கொடுத்து விட்டார். ஸோ அசிம் முனீர் அங்கே ட்ரம்ப்போட உட்காந்து பேசுகிறது யாருக்கு மிகவும் ஒரு கெட்ட செய்தி அப்படின்னா இம்ரான்கானினுடைய ஆதரவாளர்கள். ஆனால் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இம்ரான்கான் தான் பாகிஸ்தானை ரூல் பண்ணணும், அந்த அளவுக்கு தான் பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்குது, மக்கள் சப்போர்ட் இருக்குது. ஒரு ஃபேக் எலெக்ஷனை நடத்தி அந்த தோக்கடிச்சு இப்போ ஜெயிலில் வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அதனால் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் பெரிய அளவுக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க. அமெரிக்கா பாகிஸ்தானினுடைய அரசியல்கள் எல்லாம் ரொம்ப மோசமாகத்தான் இருக்கும், அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுடைய ஃபாரின் பாலிசி, ரஷ்யாவினுடைய ஃபாரின் பாலிசி, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டு இப்படி தான் அப்படின்னு. ஆனால் இவங்கெல்லாம் வேறு மாதிரி ரொம்ப குழப்பம் பண்ணுவாங்க, ஜியோ பாலிட்டிக்ஸை வச்சு நிறைய கேம் ஆடுவாங்க. சரி, இப்போ இந்தியா கனடா சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்தியோடு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹை கமிஷனர்ஸை ரெஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் ஹை கமிஷன் இருக்குல்ல, அங்கே நம்ம ஹை கமிஷனரை மீண்டும் பணியில் அமர்த்த போகிறோம். அதேமாதிரி கனடாவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹை கமிஷனுக்கு ஹை கமிஷனரை அனுப்ப போகிறாங்க. இப்படிய பிரைம் மினிஸ்டரும் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டரும் G7 சமிட்டில் தனியாக சந்தித்து பேசினதுக்கப்புறம் நிறையா முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இரு நாட்டு உறவுகளும் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய காலத்தில் அந்த நிஜர் அப்படின்றவனுடைய மரணத்தை வைத்து பெரிய அளவுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அதை அரசியல் பண்ணார். புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கேர்னன் என்ன சொல்கிறாரு, எக்காரணத்தை கொண்டும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாட்டோடு கனடாவினுடைய உறவு பாதிச்சிருக்கக்கூடாது, அதனால் உறவை வந்து திருப்பி நார்மல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா முடிவுகளை வந்து அவர் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால் இரு நாட்டு உறவுகளும் அடுத்த கட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரேட் நெகோசியேஷனும் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் முக்கியமான ட்ரேட் நெகோசியேஷன் நடந்து வந்துட்டு இருந்தது, அதுவும் உறவுகள் பாதிக்கப்பட்டதுனால முடங்குச்சு. இப்போ அந்த ட்ரேட் நெகோசியேஷனும் திருப்பி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த செய்தி ஒரு விதத்தில் காலிஸ்தானிகளுக்கு ரொம்ப கெட்ட செய்தி தான். எப்படியாவது கனடாவை பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தணும், அதுக்கு இந்தியா கனடா உறவுகள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்ததுன்னா ரொம்ப கன்வீனியன்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கேர்னே வந்து கண்டிப்பாக ஏதோ பயங்கரமான அஷூரன்ஸை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துருப்பார், அதனால நம்ம ஓகே சொல்லியிருக்கிறோம், தற்போதைக்கு ஓகே சொல்லியிருக்கிறோம். நிஜர் விஷயத்தை இதோட கனடா விட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சைப்ரஸ் நாட்டினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய துருக்கி ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய பகுதியை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நேரில் சென்று பார்வையிட்டு இருக்கிறார். இது துருக்கிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்த போகிறது. இன்னும் நிறையா கோபம் ஏற்படும். எப்படின்னா, வரப்போகிற காலங்களில் நிறையா போர்க்கப்பலை சைப்ரஸுக்கு அனுப்ப போகிறோம். இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார் வந்துருச்சு அப்படின்னா உச்சக்கட்ட கோபத்தில் துருக்கி இருப்பாங்க. ஸோ துருக்கியை நம்ம டார்கெட் பண்ணுவதற்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த வீடியோவின் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.